பழைய பாத்திரத்திற்கு ஈயம் பூசுற காமெடியை நாம் பார்த்து ரசித்திருப்போம். அதே போலதான் இங்கு வட மாநிலத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உங்க பழைய தங்க நகையை கொண்டு வாங்க, அதை புது நகையா மாற்றி கொண்டு போங்கன்னு டெமோ காட்டிக்கொண்டே திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நல்லமநாயக்கன்பட்டிக்குள் நுழைந்திருக்கிறார்கள். பீந்து போன பிரஷ், விதாம்பரி பவுடர், பிளாஸ்டிக் டப்பாவில் 4-5 கெமிக்கல், இவ்வளவுதான் இந்த நடமாடும் சொக்கத்தங்கம் ஜுவல்லரிக்கு தேவைப்பட்ட முதலீடு. இந்த காயலாங்கட சாமான்களை வைத்துக்கொண்டு விளம்பரத்தில் வருகின்ற அப்பாஸ் ரேஞ்சுக்கு ஒவ்வொரு வீட்டின் கதவையும் தட்டி தங்கத்துக்கு முலாம் பூசுவதாக உலகமகா உருட்டி இருக்கிறார்கள். இதனை உண்மையென நம்பிய பெண் ஒருவர் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 4 பவுன் தங்கச்சங்கிலியை கழட்டி கொடுத்திருக்கிறார். நகையை கையில் வாங்கியதும் 3 பேரும் வேலையை காட்டத் தொடங்கியிருக்கிறார்கள். பையில் மறைத்து வைத்திருந்த ஒரு வாசனை திரவியத்தை ஓபன் செய்ததும் அந்த பெண் சுய நினைவை இழந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் கண் முன்னே இவர்கள் தங்கச்சங்கிலியை பாலிஷ் போட்டு பலவென கொடுத்திருக்கிறார்கள். கஸ்டமரின் கண்ணில் ஆனந்தத்தை பார்த்ததும் சர்வீஸ் கட்டணத்தை மட்டும் வசூலித்துக் கொண்டு வந்த வழியே வேகமாக நடையை கட்டியிருக்கிறது இந்த மூவர் கூட்டணி. ஆனால் அந்த ஆனந்த கண்ணீர் சிறிது நேரத்திலேயே இரத்த கண்ணீராக மாறியிருக்கிறது. ஆம், அந்த பெண்ணின் கணவர் வேல்முருகன் நகையை சோதித்து பார்த்ததில் 1.5 பவுன் நகை மாயமாக இருக்கிறது. சட்டென சுதாரித்து கொண்டவர்கள் அந்த வடமாநில கும்பல் ஊர் எல்லையை தாண்டுவதற்குள் சுற்றி வளைத்து சிறை பிடித்து காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் காணாமல் போன தங்கத்தை பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாதென கற்பூரமடித்து சத்தியம் செய்யாத குறையாக பேசியிருக்கிறது அந்த மூவர் கூட்டணி. இதனால் சந்தேகமடைந்த ஊர் மக்கள் போலீசார் முன்னிலையில் அவர்கள் எப்படி தங்கச்சங்கிலிக்கு பாலிஷ் செய்தார்கள் என்று காட்டச் சொல்லியிருக்கிறார்கள். தங்கச்சங்கிலி யாரும் தராததால் வடமாநில இளைஞர் அணிந்திருந்த வெள்ளிச்சங்கிலியை கலட்டி செய்முறையை தொடங்கியிருக்கிறார்கள். சூத்திரத்தை ஃபாலோ செய்து ராவு என கைவலிக்க ராவியும் அந்த சங்கிலியில் உள்ள அழுக்கு என்னவோ குறைந்த பாடில்லை, செயினும் பளபளக்கவில்லை. இதனால் அவர்கள் மீதான சந்தேகம் ஊர்க்காரர்களுக்கு மேலும் அதிகரித்திருக்கிறது. வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை குறிவைத்து அவர்கள் நகையை பளபளக்கச் செய்வதாக சொல்லும் இந்த கும்பல் நகை கைக்கு வந்ததும் அதை ஆசிடில் ஊற வைத்து தங்கத்தை கொஞ்சமாக சுரண்டி விடுவதாக குற்றம் சாட்டுகிறார்கள். ஹிந்திக்காரங்க 3 பேர் வந்து நகையை பாலிஷ் போட்டு தரேன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. வாங்கிட்ட உடனே என் வீட்டுக்காரம்மா கொடுக்கல, கையில் ஏதோ தடவுமே வீட்டுக்காரம்மா நிதானம் இல்லாமல் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த டைம் பார்த்து நான் வேகமாக வந்துட்டேன். வந்த உடனே என்னென்னு பார்க்குறப்ப நகையில் 4 பவுன் நகையில் 1.25 பவுன் தங்கத்தை எடுத்துட்டாங்க. மீதி 2.25 தான் இருக்குது. உடனே பேங்க்கில் போய் செக் பண்ணி பார்த்தா நகை குறைஞ்சிருச்சு. தங்கம் இருக்கும் அந்த ஆசிடை ஊருக்கு வெளியே எடுத்துச் சென்று தங்கத்தை பிரித்தெடுத்து இந்த கும்பல் விற்றுவிடுவதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வடமாநில இளைஞர்களை விசாரணைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். உண்மையில் இவர்கள் நகை பாலிஷ் போட வந்தவர்கள் தானா அல்லது நூதன மோசடியில் ஈடுபடும் கும்பலா என்று விசாரணைக்கு பிறகே தெரிய வரும்.